Hey guys, this is Selil. Welcome to my channel. So Liverpool போலாம் அப்படின்னு சடனாக ஒரு பிளான் போட்டோம். ஸோ டக்குன்னு டிசைட் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த டே ஃபுல்லாகவே நாங்கள் லிவர்பூல் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் அப்படின்றத நான் ஷூட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹோப் யூல் என்ஜாய் இட். ஸோ வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மரத்தில் இருக்கிற எல்லா இலையுமே கொட்டிடுச்சு, மேக்ஸிமம் கொட்டிடுச்சு. இன்னும் போக போக வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வின்டர் பார்த்ததில்ல, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வின்டர் எங்கள் யூகேல. ஸோ கலர் எல்லாமே மாறி, ஆக்சுவலாக இதோட சம்மர்லேயுமே நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் இந்த வேலை போகிறது. அது வந்து அப்படியே டோட்டலாக க்ரீனாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே எல்லா இலையும் கொட்டி ஃபால் ஆகி இப்போது கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இன்னும் போக போக இதுவும் கொட்டிடும். இதுதான் வந்து பஸ் இன்டர்சேஞ்ச். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பஸ் இன்டர்சேஞ்ச். ஸோ பஸ் ஸ்டாப் இங்கே தான், எல்லா பஸ்ஸும் இங்கே தான் வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப்லேயுமே வந்து மேலே புல்லு மாதிரி அழகாக வச்சுருப்பாங்க. இப்போ அதுவுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதுவுமே வந்து இங்கே பராமரிப்பாங்க, நல்லாவே பார்த்துப்பாங்க. அந்த ரிசோர்ஸுமே விட மாட்டாங்க. மேலே ஏறியுமே வந்து அதை க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணணும். நம்ம க்ராஸ் பண்ணும்போது இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் சிக்னல் மாறிடும். சிக்னல் மாறிடுச்சுன்னா நம்ம பாட்டு மூவ் ஆகிடலாம். கார் மேலே நின்றோம். ஸோ ஒரு வழியாக ட்ரெயினில் ஏறியாச்சு. ட்ரெயினுக்கு நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ட்ரெயின் லைன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ ஐஃபோன், ஆண்ட்ராய்டு ரெண்டுக்குமே அவைலபிளாக இருக்கும். அந்த ட்ரெயின் லைன் ஆப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதிலே கூட டிக்கெட் எடுத்துக்கலாம். லைக் ஃப்ரம் டு வந்து நீங்கள் பிளேசஸ் போட்டு டெஸ்டினேஷன் போட்டுட்டு அதிலே டிக்கெட் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெயின் லைன்லேயுமே வந்து ஆடியோ ரயில் கார்டு இருக்கும். ஸோ அது வந்து 16 to 25 இல்லை எந்த உங்களோட ஏஜ் வைஸ் வந்து நீங்கள் அந்த ரயில் கார்டோட ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ நார்மலாக வந்து ஒரு டிக்கெட் 8 pounds இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து 5 pounds 6 poundsக்குள்ளே முடிஞ்சிடும். நார்மலாக வந்து ரயில் கார்டை வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கார்டாகவே வாங்கணும். எப்படின்னா வந்து நீங்கள் ட்ரெயின் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த ரயில் கார்டோட ப்ரௌச்சர் இருக்கும், அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டியில் போயிட்டு யூனிவர்சிட்டியோட சீல் வாங்கிட்டு இங்கே மறுபடியும் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்க ரயில் கார்டு வந்து உங்களோட ஒரு ஃபோட்டோவும் கேட்பாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அந்த ரயில் கார்டு கொடுத்துருவோம். அதை நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுக்கலாம். இல்லை ட்ரெயின் ஆப்லேயுமே நீங்கள் நார்மலாக அதை ஆப்ஷனாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிக்கெட் வந்து கன்செஷனோட தான் வரும். இப்போ 8 poundsனா 5 pounds வரும். இப்போ 5 pounds அப்படின்னா வந்து 3 pounds அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நீங்கள் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சேவிங் மாதிரி தான். ஸோ அந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ லிவர்பூல் வந்து நான் இது செகண்ட் டைம் போகிறேன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நைட் போனேன், காரில் போனேன் ஃப்ரெண்ட்ஸோட. வந்து ஆல்பர்ட் டாக்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அது எப்படின்னா வந்து நம்மளோட ஹார்பர் மாதிரி. ஸோ எல்லா ஷிப்ஸும் வந்து நிற்கும், அந்த இடத்துக்கு போனோம். ஸோ நைட்டில் நிற்கவே முடியல, அவ்வளோ குளிர்ச்சி. இது வந்து செகண்ட் டைம் ட்ரெயினில் போகிறேன். ஸோ போகலாம் அப்படின்ட்டு போகும்போது ஒரு வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சார் திடீர் பிளான் இது, ஒரு பிளானே பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் போகலாமான்னு கேட்டாங்க. சரி நானே எனக்கு ஃப்ரீயாக தான் இருந்தேன்ட்டு வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். லிவர்பூல் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா செஸ்டரை கம்பேர் பண்ணும்போது லிவர்பூல் மேட்சஸ்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நிறையா இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு தான் மெயினாக நான் போகிறது. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படிலாம் ஒரு ஐடியாவுமே இல்லை. இந்த பர்டிகுலர் ஏரியா சூஸ் பண்ணலாம் எதுவுமே போகல. இப்போ கூட நான் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி தான் கேட்டேன் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. லிவர்பூல் போகிறேன்னு தெரியும், நான் லிவர்பூல் எந்த இடத்துக்கு போகிறோம்னு தெரில. அங்கே போய் இறங்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து நானும் அப்படியே போயிட்டுருக்கிறேன் கூட. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால இந்த vlog, நேற்று தான் ஒர்க் போயிட்டு இருந்தேன், இன்றைக்கி எந்த ஒர்க்கும் இல்லை, ஷிஃப்ட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து vlog எடுக்கலாம்னு ஒரு பிளான் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நான் கிளம்புனது வந்து லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே 12:45 கிளம்பணும் வீட்டிலேருந்து. ஏன்னா இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனால வந்து லைட் ரொம்ப நேரம் இருக்குது. ஒரு 4:30க்குலாம் ரொம்பவே இருட்டிடுது இப்போது. இங்கே ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வீடியோ டேலைட் சேவிங் பற்றி சொல்லணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். டேலைட் சேவிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்னா வந்து மூவிங் அவர் கிளாக் அஹெட் ஆர் பிஹைண்ட் ஃபார் 1 hour. ஸோ நம்மளோட கிளாக்கை வந்து 1 hour முன்னாடியும் பின்னாடியும் மாற்றி வைக்கிறேன் டேலைட் சேவிங். அது எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மார்ச் லாஸ்ட்டு சண்டேலேயும் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா லாஸ்ட்டு சண்டேல வந்து 12:59 1 o'clock ஆக வேண்டிய இடத்துல 2 o'clock அப்படின்னு மாற்றி வச்சுருவாங்க. அது எப்போ ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்னா அக்டோபர் லாஸ்ட் சண்டேல வந்து
1:15 2 o'clock ஆக வேண்டிய டைமில் வந்து 1 o'clock அப்படின்னு மாற்றி வச்சுருவாங்க. ஜார்ஜ் ஹட்சன் அப்படின்றவர் தான் 1895 தான் இந்த கான்செப்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவரோட ரிசர்ச்சுக்கு அப்புறமேட்டு அந்த பக்ஸ் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் டே லைட் சீக்கிரம் போயிடுறதுனால வந்து அவங்க இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஜெர்மனி தான் ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் வீக்ஸில் வந்து UK ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து அந்த வார் டைமில் அப்புறம் ஃபார்மர்ஸ்க்கு அந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டே லைட் சேவிங். அது அப்புறமேட்டு வந்து டிராஃபிக்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் இதனால் நிறையா வந்து தடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நிறையா வந்து எனர்ஜியுமே சேவ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து கேண்டில்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, லைட்லாம் கிடையாது. ஸோ கேண்டிலுக்கு உண்டான செலவு கூட இந்த டே லைட் சேவிங்னால வந்து சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டே லைட் சேவிங்னால வந்து எக்கனாமிக்கலாகவே நிறைய சேவ் பண்ணதான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்னிங் 4:30 5 o'clockலாம் சன் வந்துடும். அண்ட் நைட் எப்போ வந்து சன் செட் ஆகும் அப்படின்னா வந்து ஒரு 10-10:30 கிட்ட ஆயிரும். ஃபுல்லாக இருட்டுறதுக்கே வந்து 10:30 கிட்ட ஆயிரும். வின்டரில் அப்படியே ஆப்போசிட்டு மார்னிங் ஒரு 8 o'clock 9 போல் தான் ஃபுல் வெளிச்சமே அப்போ தான் வரும். சன் வராது, வெளிச்சமே அப்போ தான் வரும். அதே மாதிரி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்குலாமே டார்க் ஆகிடுது. ஒரு 5 o'clockலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊரில் 8 o'clock எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால தான் இந்த டே லைட் சேவிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஈவினிங் டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு, அப்புறம் அதான் ஃபார்மர்ஸ்க்கு, ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு டே லைட் சேவிங் பற்றி எதுவும் தெரியுங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் தான் என் ஃப்ரெண்டு. ஸோ இவரோட பிளான் தான் வந்து லிவர்பூல் போகிற பிளான். இன்றைக்கி காலைல திடீர்னு நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது போகலாமான்னு கேட்டார். ஸோ போகிறோன்னு வந்துட்டோம். லிவர்பூல் எங்கே போகிறோம்? அங்கே போய் பார்த்துக்கலாம். அங்கே போய் பார்த்துக்கலாமா? பிளானே எல்லாம் தான் போயிட்டுருக்குறோம். ஸோ இவர் வந்து எனக்கு முன்னாடி வந்து ஒரு 6 monthsக்கு முன்னாடி வந்துட்டார். லாஸ்ட் அக்டோபர்லேயே வந்துட்டார். நான் மேலே வந்தேன். ஸோ இவர் கூட தான் வந்து இப்போது இவர் ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. உங்கள் பேர் ப்ரோ? எபினேசர். எபினேசர். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் MSc கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் செஸ்டில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ MSc கார்டியோவாஸ்குலர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ அந்த கோர்ஸ் எடுக்கிறவங்க இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே தரேன். ஸோ இவர்கிட்ட கேட்டுக்கோங்க எப்படி கோர்ஸ் இருக்குது, எப்படி ஸ்டடீஸ் போகுன்றதுன்னு கேட்டுக்கோங்க. யா. ஸோ லிவர்பூல் வந்துட்டோம். நைட்டு நான் ஒரு டைம் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதோட டேல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவே மேசிவாக இருக்குது சிட்டி. ஸோ நான் பார்க்குறதான் எடுத்து காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ செஸ்டர்லேருந்து நான் என்ன கேள்வி கேட்டேன், அந்த கேள்வி என்கிட்ட திரும்ப இவர் இங்கே வந்து கேட்குறாரு. நான் எங்கே போகலான்னு அங்கேயே கேட்டதுக்கு லிவர்பூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துக்கலான்னாரு. இப்போ இங்கே வந்து எங்கேயா போகலான்ட்டு திரும்ப என்கிட்டே கேட்குறாரு. ஸோ எங்கே போகலான்னு தெரில. ஸோ இப்போ போய் பார்ப்போம். ஸோ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொடையை பிடிச்சிட்டு தான் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தேன். இப்போ தான் கொஞ்சம் மழை நின்ன மாதிரி இருக்குது. சிட்டி சென்டர் தான் வந்திருக்கிறோம். சிட்டி சென்டர் தாண்டி ஒரு பிளேஸ்க்கு போகலான்னாரு. இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்குது.
ஓகே கைஸ், எடே இன் லிவர்பூல் வீடியோவில் நம்ம 10 நாள் கடந்துட்டோம். செஸ்டர்லேருந்து ட்ரெயின் ஏறி லிவர்பூல் வந்துட்டு சிட்டி சென்டர் நிறைய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம ஆல்பர்டாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்பர்டாக்ன்றது வந்து வாட்டர் ஃப்ரண்ட் மாதிரி பீச் மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு செஸ்டருக்கு திரும்ப ட்ரெயின் ஏற போகிறோம். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் காட்டுறேன். இதோட நான் இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you then.